ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடி பிடிக்காத மாதிரி சைடில் உள்ள ஏடையெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சிட்டு நான் போரபன் பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. இது மாதிரி க்ரீம் உள்ள பிஸ்கெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 10 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது மாதிரி 1-2 சேர்த்துக்கோங்க, உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட நல்லா நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே பிஸ்கெட் நல்லா வெந்து உடஞ்சி வரும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பிஸ்கெட் எல்லாமே. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பிஸ்கெட்லேயே சுகர் இருக்கும், அதனால் 1 டீஸ்பூனே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் நைஸாக நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டீப் ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக 5 மணி நேரம் இருந்தாவே போதும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதை கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு திருப்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அடிச்சிட்டு வந்தாச்சு. இதை திருப்பியும் வேற ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஓவர் நைட் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் செய்து பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் கடையெல்லாம் போய் வாங்க தேவையில்ல, வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலும் பிஸ்கெட்டும் இருந்தாவே போதும். நல்லா குளுகுளுன்னு ஐஸ்கிரீம் வீட்டிலே செய்து சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா சூப்பராக எம்மியாக இருந்துச்சு ஐஸ்கிரீமு. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பம் தான், என்ன வேணாலும் மேலே சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.